திருச்சி விமான நிலையத்திலிருந்து பல்வேறு வெளிநாடுகளுக்கு விமானங்கள் இயக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக சிங்கப்பூர், மலேசியா, துபாய், ஷார்ஜா, இலங்கை உள்ளிட்ட நாடுகளுக்கு அதிக அளவிலான விமான சேவைகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையத்தை இன்று அதிகாலை 3:30 மணிக்கு திருச்சி விமான நிலையத்திலிருந்து சிங்கப்பூர் நோக்கி ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் புறப்பட தயாராக கொண்டிருந்தது. இந்த விமானத்தில் 160 பயணிகள் பயணம் செய்வதற்காக விமானத்தில் அமர வைக்கப்பட்டு விமானம் ரன்வேயில் சற்று தூரம் சென்றது. அப்போது விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு இருப்பது கண்டறியப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மீண்டும் விமானம் புறப்படுவது நிறுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தொழில்நுட்ப வல்லுநர்கள் விமானத்தை சரி செய்யும் பணியில் தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஈடுபட்டனர். ஆனால் சரி செய்வதற்கு தாமதம் ஏற்பட தொடர்ந்து விமானத்தில் இருந்த 160 பயணிகள் விமானத்தில் உள்ளே அமர வைக்கப்பட்டு பயணிகளுக்கு உணவு மற்றும் குடிநீர் நிறுவனத்தின் சார்பில் இந்த விமான நிறுவனத்தின் சார்பில் விநியோகிக்கப்பட்டது. அப்போது விமான ஊழியர்களிடம் பயணிகளும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் பின்னர் அந்த தொழில்நுட்ப கோளாறானது சரி செய்யப்பட்டு இந்த விமானமானது சரியாக 7:45 மணிக்கு, அதாவது 4 மணி நேர தாமதத்துக்கு பின் இந்த திருச்சி விமான நிலையத்திலிருந்து சிங்கப்பூர் நோக்கி புறப்பட்டு சென்றது. இதனால் பயணிகள் பெரும் சிரமத்தை சந்திக்கும் நிலைதான் ஏற்பட்டது. இதே போல நேற்று திருச்சியிலிருந்து ஷார்ஜாவுக்கு புறப்பட்ட இந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் தொழில்நுட்ப காரணமாக காலை 4 மணிக்கு புறப்பட வேண்டிய விமானம் நிறுத்தி வைக்கப்பட்டு மதியம் 1:20 மணி அளவில் மாற்று விமானம் மூலம் பயணிகள் அனுப்பி வைக்கப்பட்டது. ராஜேஸ்வரி.